வாங்கோ அடுத்த வீடியோவில் என்ன கேட்டால் நாங்கள் இப்போ ஃப்ரான்ஸ் நோக்கி பயணிக்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து டோவர் என்ற இடத்துல நிற்கிறோம், இங்கிலாந்து போர்டரில். ஸோ என்ன துறைமுகத்தில் வந்து நிற்கிறோம். இப்போ எங்களுக்கு சீட்டு தந்துடாக்கு 195 நம்பர் இதில் நிற்க சொல்லி, லைனில் நிற்க சொல்லி எங்களுக்கு தந்துருக்குறாங்க. எங்களோட கப்பல் வரைக்கும் இதில் வெயிட் பண்ணணும். எங்களுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முதலே டைம் தந்துட்டாங்க. அதால் எங்களுக்கு நம்மள அமௌண்ட் 5க்கு தான், ஆனால் 1.5க்கு ஏற்றுறோம்னு சொல்லிட்டோம். அதால் நீங்களும் முதல் வந்தால் கப்பலுக்கு முதலே பெறலாம். உங்களோட நேரத்துக்கு இல்லை, முதலே ஏற்றுவாங்க இடம் இருந்தால். இங்கே பாருங்க, இப்போ தான் இந்த இடம் டோவர் இடம். ஓகே, எல்லாம் கியூவில் அடிச்சுட்டு நிற்கிறோம் வாகனங்களை. கப்பல் பெரும் வரைக்கும் பார்த்துக்கணும். கப்பல் வந்துட்டு எங்களை கூப்பிடும் வரைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் ஃப்ரான்ஸ் நோக்கி பயணிக்க போகிறோம். இது டோவர்ன்ற ஒரு இங்கிலாந்து ஒரு துறைமுகம் உண்டு, ஃப்ரான்ஸ் நோக்கி போகிற துறைமுகம். இப்போ நாங்கள் கலைஸ் என்ற இடத்துக்கு நோக்கி போகிறோம். ஓகே வாங்கோ, பாருங்க அப்படி இருக்காண்டு. இதுதான் டோவர் சொல்லி இங்கிலாந்து துறைமுகம். பாருங்க, எல்லாம் மலைகளை எப்படி எல்லாம் பிளந்து வச்சுக்கிறாங்க. ஓகே, எப்படி வடிவாக இருக்காங்க, நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க, நல்ல வடிவாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், 195 நம்பர் லைனில் என்ன விட சொல்லியிருக்கிறாங்க. கோடுகள் கிடக்கு. நான் 195 நம்பர் லைனில் வந்து இப்போ காரை நிப்பாடி போட்டு நிற்கிறேன். ஓகே, எனக்கு பறிச்சுட்டு தந்துருக்குறாங்க. 195 நிற்க சொல்லி நினைக்கிறேன். கார்களில் லைனில் 195க்கு தான் விட போகிறாங்க. பஸ் வேறு லைனில் நிற்குது. ஓகே, பார்ப்போம். எப்போ கொஞ்சம் பாருங்க, 195 இந்த லைனில் நான் நிற்கிறேன், இந்த காரை விட்டுட்டு. ஓகே, உள்ளுக்கு போவோம். அப்போ கூப்பிடுவாங்க இல்லையா, கூப்பிட்றாங்க. ஸோ பாருங்க எப்படி நாங்கள் அவங்க சொல்லுவோம், அப்போ தான் நாங்கள் போகலாம். அப்போ நாங்கள் இப்படி எடுத்துக்கிட்டு மேலே போகணும். கார்களுக்கு மேலுக்கு போகணும், விட வரைக்கும் மேலுக்கு போகணும். மேலே கொண்டு அடிப்போம். வாங்க போய் பார்ப்போம் உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஏற்கனவே காட்டினா தானே, லண்டனுக்கு போய் காட்டினா. இப்போ நாங்கள் ஃப்ரான்ஸ் நோக்கி போகிறோம். இது கப்பலுக்குள்ளே ஏறிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ மேலுக்கு போகணும். எங்களோட கார்கள் போகிறதுக்கு மேலுக்கு கொண்டு வச்சு சொல்லியிருக்காங்க. ஓகே, மேல் தட்டுக்கு போவோம். ஓகே, தான் கப்பல் பாருங்கள், எப்படி பெரிய கப்பல்னு சொல்லி. நிறைய பேர் வந்திருப்பீங்க. என்னடா எங்களுக்கு கப்பலை காட்டுறான்னு நினைக்காங்க. இது தெரியாத ஆக்களுக்கு தான் காட்டுறேன். தெரிஞ்ச ஆக்கள் நீங்கள் பேசுவீங்க, பரவாயில்ல. ஓகே, எங்களை இந்த லைன் நடுவில் அடிக்க சொல்லியிருக்கான். நடு லைனில் கொண்டு அடிச்சிருவோம். ஓகே, பாருங்கள் இத்தனை கார்கள் நிற்கிறேன் அடிக்கிற. இந்த தட்டில் இனி வேறு வரைக்கும் மெட்டகரை தட்டிலையும் அடிச்சிருப்பாங்க, மேல் தட்டிலையும் அடிச்சிருப்பாங்க. எத்தனை காருக்கு இவ்வளோ அடிப்பாங்கன்னு பாருங்கள். கிட்ட நெருக்கி விடுவோன்னு நாங்கள். அப்போ தான் மெட்டக்காரர்கள் கொண்டு வந்து விடலாம். ஓகே, இப்போ இதில் விட்டுட்டு நாங்கள் மேலுக்கு போகணும். காருக்கு இருக்க இல்லாது, காரை எல்லாம் பிடி போட்டு மேல் கப்பலுக்கு போகணும். மேல் தட்டுக்கு ஒருத்தரும் காருக்கு இருக்க இல்லாது பூட்டிடுவாங்க எல்லாம். இங்கே பாருங்க, சின்ன பிள்ளைகள் இங்கே நிறைய பிள்ளைகள் கப்பலில் வந்திருக்கீங்கன்னா. நாங்கள் 1.5 மணி நேரம் பிரயாணமாக ஃப்ரான்ஸ் நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு போர் அடிக்க விடாமல் சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து ஒரு மஜிக் போல் கப்பல் நிறுவனம் செய்யுது. அதில் சின்ன பிள்ளைகள் சேர்ந்து விளையாடினோம். உண்மையாகவே நல்லா இருக்குது. 1.5 மணி நேரம் பிள்ளைகளுக்கு எங்கே டைம் போகிறதுன்றே தெரியாமல் இருக்கும். சின்ன பிள்ளைகள் போர் அடிக்கிறது அப்படி இப்படி அழுது கொண்டிருக்கணும். ஆனால் இது அந்த சின்ன பிள்ளை எல்லாருக்கும் இந்த பொழுதுபோக்காக செய்கிறான். உண்மையாகவே நல்ல விஷயம். இந்த கப்பலை பாராட்டத்தான் வேணும். இந்த கப்பல் நிறுவனத்தை என்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் பார்த்து கொண்டு வந்து நாங்கள் பிள்ளைகளை பார்க்க எங்களுக்கு இந்த டைம் போனது தெரியலை. ஓகே, உண்மையாக நல்லா இருக்குது. நீங்களும் இப்படி அனுபவம் சொன்னால் நீங்கள் இதில் கொமாண்ட் எழுதி விடுங்க. நல்ல அனுபவம் எனக்கு இது. நல்லா செய்கிறாங்க. சூப்பர், பார்க்கவே சந்தோஷமாக இருந்தது. பிள்ளைகள் அவ்வளோ நேரமாக இருந்து கடைசியாக கப்பல் வந்து ஃப்ரான்ஸை வந்து நோக்கி வந்து ஃப்ரான்ஸில் 2 போலேயும் பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ஆர்வமாக தான் இருந்ததால் இப்போ இந்த அவர் சொல்லிட்டு நம்ம இல்லை உங்களுக்கு கப்பல் வந்துடுற துறைமுகத்தை வந்துடுத்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்ன கடைசி நேரத்தில். அதனால் உண்மையாகவே நல்ல இது, நல்லா செய்திருக்கிறோம். சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஓகே, வாங்க வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.
ஆ